Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மாமா இல்ல மாமா, அது வந்து அது உனக்கு கூட என் மேல மரியாதை எல்லாம் போச்சு, அப்படிதானமா யாழினி? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா. இனியா அடுத்தவங்க பிரச்சனையில தலையிட்டு டிவி சோசியல் மீடியான்னு பேரை கெடுத்துட்டு நிக்கிறாள். அதுக்காக தானே நீங்களும் அவ மேல கோவப்பட்டீங்க. அதான் அவளை நேர்ல போய் பார்த்து அவகிட்ட எடுத்து சொல்லிட்டு வரலான்னு போறோம். ஓ, நீங்க ரெண்டு பேரும் போய் சொன்ன உடனே அவ திருந்திருவா இல்ல? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. சொல்ற விதத்துல போய் சொன்னா அவ எங்க பேச்ச கேப்பா. அதான் நாங்க அங்க போறோம். ஒன்னும் தேவையில்ல. யாழினி தான் அங்க போறேன்னு சொன்னா என் குணம் தெரிஞ்ச நீயாவது அவகிட்ட சொல்லி தடுத்திருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு நீயும் ஜோடி போட்டுட்டு கிளம்புற. இங்க பாரு யாழினி, இனியா என்னோட பரம எதிரி. நம்ம வீட்டுக்கும் அவளுக்கும் இருந்த உறவு அருந்ததுதான். அவ எக்கேடு வேணாலும் கெட்டு போட்டோம். நீங்க அங்க போக கூடாது. அவ செத்தாலும் பரவாயில்ல. மாமா அப்படி போடுங்க. செம்மையா கேள்வி கேக்குறேன், நல்ல கேளு. என்ன வார்த்தை மாமா சொன்னீங்க? இனியா என் அம்மா மாதிரி. தயவு செஞ்சு பேச்சுக்கு கூட அந்த மாதிரி சொல்லாதீங்க மாமா. அவ மனசுக்கு தப்புன்னு படுறத தட்டி கேக்குறது அவ குணம். அது உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது மாமா. இப்ப என்ன, நான் போய் அவளை பார்க்க கூடாது அவ்வளவுதானே? சரி மாமா, நான் போகல. என்னங்க நீங்க? வயசான ஒண்ணு, உங்களுக்கு புத்தி மழுகிடுச்சா? உங்க மருமகளை நீங்களே இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? பாவ யாழினி எப்படி துடிச்சு போயிட்டான்னு பாருங்க. ஐயோ நீங்கெல்லாம். ஏய், என்னங்க இதை யாரு வாங்கிட்டு போறது? கொடுங்க. கீரைய பொரியல் பண்ணு. அப்பாடா. அமுதாவை சமாளிச்சு கிளம்பியும் எப்படிதான் நாங்க வெளியில போறது இவருக்கு மூக்குல வேர்த்துச்சோ. கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்துட்டாரு. அண்ணன் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? என்ன பாத்ரூம்க்கும் வீட்டுக்கும் அலைய விட்டதுக்கு இப்ப நல்லா அழுவுங்க. ஐயோ, இவ்வளவு காயமா இருக்கே. என்னக்கா இப்படி அடிச்சிருக்காரு? அவர் ஏன்க்கா இப்படி இருக்காரு? நான் என்னக்கா தப்பு பண்ணேன்? எனக்கான நியாயத்தை தானே நான் கேட்டேன். அதுக்கு எதுக்கு உன்னை அடிக்கணும்? நல்லதும் நியாயமும் உங்க மாமாக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு? அது புரிஞ்சா அந்த ஆளு ஏன் இப்படி மிருகமா இருக்க போறான்? என்ன மன்னிச்சிருக்கா. என்னால தானே உனக்கு இந்த கஷ்டம்லாம். இல்ல திவ்யா, என்னால தானே உனக்கு இவ்ளோ கஷ்டம். நான் ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணிருந்தா அவரு நீ படிக்கிற படிப்புக்கு உதவியா இருந்திருப்பாரு. நான் ஒரு குடிக்கு அடிமையானவனை கல்யாணம் பண்ணிட்டேன். அது உன்னையும் பாதிக்குது. அக்காவும் தங்கச்சி என்னடி பேசிட்டு இருக்கீங்க? யார குடிக்க அடிமையானவங்கிறீங்க? வாரண்டி, யார சொல்றீங்க? யார சொல்றீங்க? யார சொல்றீங்க? இப்படி கண்ணு மூணு தெரியாம குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருக்க பொம்பளைங்களை அடிச்சா வேற என்னையா சொல்லுவாங்க? உன் தங்கச்சி அடக்கமே இல்லாம ஊரெல்லாம் சுத்துவா, அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியாது. எந்த இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டாலும் அங்க தகராறு பண்ணிட்டு என் பேரை கெடுத்துட்டு வந்துருவா, அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியாது. ஒரு அடங்கா பிடாரியா டிவி கேமரா முன்னாடி நின்னு பேசுவா, அதெல்லாம் உனக்கு தப்பா தெரியாது. அவளை தண்டிச்சா நீ என்ன குறை சொல்லுவியா? அவ டிவி கேமரா முன்னாடி நின்னு என்ன தப்பாவா பேசினா?
இல்ல யாராச்சும் திட்டி பேசினாளா? கஷ்டப்பட்டு படிச்சது இவதானையா? இவ படிச்சதுக்கான மார்க் வரலன்னா கேக்குறதுக்கு உரிமை இருக்குல்ல? அதான அவ கேட்டா. அவளை எதுக்கியா தப்பு சொல்ற? ஏய், அவ ஒழுங்கா எழுதியிருந்தா எதுக்கு மார்க் வராம போகுது? பல லட்சம் பேர் பரிச்சு எழுதி இருக்காங்க, அத்தனை பேருக்கும் ஒழுங்கா மார்க் வந்திருக்குல்ல. இவ ஒருத்திக்கு மட்டும் தப்பா வந்துருச்சா? இவளுக்கு படிப்பு ஏறல, அதனால மார்க் வரல. 3 பாடத்துல ஃபெயில் ஆயிட்டு வெக்கமே இல்லாம டிவில போய் பேட்டி கொடுக்குறா. இந்த விஷயம் எல்லாம் ஊரலகத்துக்கு போவாத. என்னால பார்ல உட்காந்துட்டு நிம்மதியா குடிக்க முடியலடி. எல்லாரும் என்ன பார்த்து கெக்க புக்கன்னு சிரிக்கிறான். என்ன நீ பொண்டாட்டிய வச்சிருக்கிற, என்ன நீ கொழுதையா பாத்துக்கிறன்னு கேக்குறானுங்க. நான் என்ன பதில் சொல்றது? எவையா சிரிக்கிறான்? உன் கூட பழகுறவங்க எல்லாம் மனுஷங்களா? அவங்க சிரிக்கிறதா உனக்கு பெரிய விஷயமா போச்சா? என் தங்கச்சி போராடி ஜெயிப்பா. அவ மார்க் எடுத்துட்டு வருவா. அப்ப சிரிக்கிறவங்க எல்லாம் மூஞ்சி எங்க போய் வச்சுக்குவாங்க நானும் பாக்குறேன். ஓ, ஏன் முன்னாடி இவ்வளவு பேசுறியா நீ? நீ குடுக்குற தைரியத்துல தான் உன் தங்கச்சி ஊரெல்லாம் போய் பேசிட்டு இருக்கா. உன் வாய் இவ்வளவு நீளுதா? உன் திமிர இப்ப அடங்குறேன்டி. உன்னை அடிக்கிறதுக்குனே ஒரு பொருளை ரெடி பண்ணி வச்சிருந்தேன், எங்க போச்சு? இங்க இருக்குது. வேணாம் மாமா, அக்கா விட்டுருங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஒதுங்கி போயிடு மாமா, உன்னை சேர்த்து அடிச்சிருவேன். மாமா ப்ளீஸ் மாமா, விட்டுருங்க மாமா. ஏய், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? விடு, கம்பு விடு, விடுன்றல, விடு. இத புடிக்கிட்டா வேற எது கிடைக்காதா? மாப்பிள்ளையோட சீப்பு ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா? வேற எதாவது எடுத்து ஒண்ணு வைக்கிறேன் பாருங்க மேலையே. இவளை அடிக்கிற அடியில இருந்து உன்னால காப்பாத்தவே முடியாது. ஹே, நான் இவங்கள உன் அடியில இருந்து காப்பாத்துறதுக்கு மட்டும் வரல. உன் கண்ணுல பொறி பறக்கிற அளவுக்கு அடிக்கவும் தாண்டா வந்திருக்கேன். என்ன அடிப்பியா நீ? அடிப்பியா? அடி. ஆமாண்டா. அடி பாக்குறேன். அடி. அடி. பாக்குறியா? ஏய், வலிக்குதேமா. வலிக்குதேமா. ஏய், ஏமா, ஏமா. ஒரு பீஸ் சாமலே அடிப்பே நீ. அடி கூட தப்பு. டேய், என்ன மீசோ உனக்கு மட்டுமா இருக்கு? பூனைக்கு கரப்பாம்பூச்சி கூட தான் இருக்கு. அது ஒண்ணா உனக்கு? ஆம்பளை அசிங்கப்படுத்தியா பேசுற நீ? நான் திருப்பி அடிச்சா என்னன்னு தெரியல உனக்கு. எங்க திருப்பி அட்ரா பாப்போம். அம்மா, திருப்பி அட்ரா. திருப்பி அட்ரா பாப்போம். அட்ரா. தைரியமா அட்ரா. சொல்றேன்ல. என்னது? வலிக்குதா? ஆச்சரியமா இருக்கே. இந்த குச்சில அடிச்சா வலிக்குமா? இது ரொம்ப புது விஷயமா இருக்கு. ஏமா கோமதி, இத்தனை நாளா உங்களை இவன் அடிச்சானே, அப்போ உங்களுக்கு வலிச்சது? அத நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்க? சார் ஏதோ புதுசா ஒரு விஷயம் சொல்றாரு. வலிக்குதாமே? ஏங்க அந்த வலியை இன்னொரு வாட்டி காட்டு பார்க்கலாம். வலிக்குதா? வலிக்குதா? கண்ணை புடிச்சு அடிக்குறா. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேடி. காப்பாத்து. காப்பாத்து. ஏய், திவ்யா, நன்றி கேட்டவளே. காப்பாத்து. உன் மாவன ஒரு பொம்பளை அடிச்சிட்டு இருக்கா. காப்பாத்து, வேடிக்கை பார்த்துட்டு. காப்பாத்துங்க. இங்க வா, இங்க வா. விடுங்க. டேய், ஒரு அன்பான பொண்டாட்டி கூட இருக்கும்போது ஆம்பளைய யாரும் கை நீட்டி அடிக்க முடியாது, தெரியுமா? பொண்டாட்டிங்கிறவ கேடையுண்டா. பொண்டாட்டி கூட இருக்கிறது யான பலம். பொண்டாட்டி உன்னை காப்பாத்தணும்னா நீ அவகிட்ட அன்பா பாசமா நல்லவனா நடந்துக்கணும். மிருகத்தனமா நடந்துக்கிட்டு இப்ப வந்து காப்பாத்து காப்பாத்துனா அவங்க உன்னை காப்பாத்திடுவாங்களா? ஏய், குடிக்கிறன போட்டு இப்படி அடிக்கிறிய? ஏதாவது படாரத்துல பட்டு பொசுக்குன்னு போயிடுச்சுனா என்ன ஆகுறது? குடிமகன் அடிக்க கூடாது, தெரிஞ்சுக்கோ. நீ எதுக்கு உயிரோட இருக்கணும்? எது? வீட்டுக்கு நயா பைசா கூட பிரயோஜனம் இல்லாத வெட்டியா உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கிற ஊதாரி நீ. வீட்ல இருக்கிற பொம்பளைங்க கிட்ட அதிகாரம் பண்ற ஆணவம் புடிச்சவ நீ. உன் கைய காலெல்லாம் உடைச்சாதான்டா அவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். நல்லா வாங்கிக்கோ. டேய், ஒழுங்கா நில்லு. அடி வாங்கு. டேய், நிக்க போறியா இல்லையா? டேய், நில்றா.
பொம்பளைக்கு தாலியை கட்டி புருஷன் ஆயிட்டா அவளை என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அதிகாரம் இருக்கா? ஒரு பொண்ண வாழணுங்கிறதுக்காக தான்டா கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. உன்ன மாதிரி மனசாட்சியே இல்லாதவன் கிட்ட அடி வாங்கி சாகிறதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. யாரோ ஒருத்தவங்கள அடிக்கிறதே தப்பு. இதுல மனைவியா, காதலியா, தோழியா, எல்லாமுமா உன் வாழ்க்கை முழுக்க உன் கூடவே வர உன் பொண்டாட்டியவே நீ அடிக்கிறன்னா நீ எவ்வளவு பெரிய அரக்கனா இருப்ப? நீ எல்லாம் வாழ்றதே இந்த பூமிக்கே பாருண்டா. ஒன்னெல்லாம் இருங்க இருங்க, அடிக்காதீங்க மேடம், இனிமே அடிக்க மாட்டேன். என்ன அடிக்காதீங்க, விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், இன்னொரு தடவை நீ அடிச்ச, கண்டிச்ச, திட்டின, அதிகாரம் பண்ணன்னு எனக்கு தகவல் வந்தது, அப்புறம் என் புருஷன் கிட்ட சொல்லி அடிச்சு ஜீப்ல ஏத்தி போக வச்சிருவேன். பொம்பளை அமைதியா இருக்கிற வரைக்கும் தான் நீ நெஞ்ச நிமித்திக்கிட்டு தெரிய முடியும். அவ புயலா மாறினா அப்புறம் இதான் நடக்கும். நியாயமா பார்த்தா நீ கோமதி கையால் தான் அடி வாங்கணும். கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு முன்னோட்டம் வேணும்ல, அதுதான் நான் இப்ப கொடுத்திருக்கேன். கொஞ்சமாச்சும் புத்தி இருந்தா திருந்திக்கோ. கோமதி, புருஷன் தப்பானவனா இருந்தா ஓரளவுக்கு தான் வளைஞ்சு போகணும், ஓரளவுக்கு தான் விட்டு கொடுத்தும் போகணும். இவன மாதிரி காட்டு மிராண்டிக்கலாம் வாழ்நாள் முழுக்க தலை குனிஞ்சு நின்னீங்கன்னா அதுக்கப்புறம் தலை நிமிரவே முடியாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏய், அங்க என்ன பார்வை? திவ்யாவை எதுக்கு வேலையில கொண்டு போய் சேர்க்கறதுல நீ இவ்ளோ மும்மரமா இருக்க? அவ பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வருவான் தானே? அந்த பணத்தை மாசம் மாசம் நான் கொடுக்கற உனக்கு. இனி அவளை எங்கேயாவது நீ வேலைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன தொலைச்சிருவன், தொலைச்சு. இத வச்சுக்கோ. இவளை இனிமே தொந்தரவே பண்ண கூடாது சொல்லிட்டேன். திவ்யா அக்கா, நாளைக்கு காலையில் நீ வீட்டுக்கு வந்துரு. நம்ம மினிஸ்டர் போய் பார்க்கணும், சரியா? அவரை எதுக்கு பாக்குற? நீ தைரியமா வா. சரிக்கா. இன்னொரு விஷயம், உங்க புருஷனுக்கு ஒத்தடம் கொடுக்கற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வலினா என்னன்னு அந்த ஆளுக்கு தெரியணும். சரி, நான் கிளம்புறேன். வா திவ்யா. இவ்வளவு காசு கொடுப்பான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்ல சேர்த்து வாங்கிருக்கலாமே. ஏதோ நோட்டு பறந்துருச்சா? இல்ல. யாழினி, மாமா, இப்படிலாம் சட்டுன்னு எந்திரிக்க கூடாதுமா. வயித்துல குழந்தை இருக்குல்ல. ஏன் உன் அத்தை இதெல்லாம் உனக்கு சொல்லி தரலையா? சொல்லிருக்காங்க மாமா. அப்புறம் எதுக்குமா இப்படி சடார்னு எந்திரிக்கிற? நிதானமா எந்திரிக்கணுமா. இத பாருமா, நான் உங்ககிட்ட அந்த அளவுக்குலாம் மரியாதை எதிர்பார்க்கலமா. இத பாருமா, எனக்கு தேவையில்லாம் என் பேச்சுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும். அது ஒண்ணுதான். என்ன மன்னிச்சிருமா. காலையில நீ இனியா வீட்டுக்கு போறத மனசு தாங்க முடியாம தான் உன் மனசு புண்படுற மாதிரி நான் பேசிட்டேன். என்ன இருந்தாலும் என் உயிருக்கு ஆபத் பாந்தவனா இருக்கிற இந்த குடும்பத்தோட வாரிசை நீ சுமந்துகிட்டு இருக்க. உன் மனச நான் அந்த அளவுக்கு வேதனைப்படுத்திருக்க கூடாது. பரவாயில்ல மாமா, அதான் பேசிட்டீங்கல்ல. இனி சொன்ன வார்த்தைய திரும்ப வாங்க முடியுமா? வாங்க முடியாதுதாம்மா. ஆனா என் நிலைமையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா. இனியாவும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ தானே. ஆனா நீ எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்க? மதிப்பு மரியாதையோட வீடு உண்டு நீ உண்டுன்னு இருக்கல்ல. என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து கட்டுப்பாடோட நடந்துக்கிற. ஆனா உன் தங்கச்சி அப்படி இருக்காளா? அதனாலதாம்மா அவளை தள்ளி வைக்கணுங்கிற அளவுக்கு என் மனசு வெறுத்து போச்சு. மாமா, உங்களுக்கும் இனியாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஆனா அவ என்னை விட ரொம்ப நல்லவ. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. மத்தவங்களுக்கு உதவி பண்றதுங்கிறது அவளோட குணம். அவளோட குணத்தை
அந்த திவ்யா விஷயத்துல மாத்திக்க சொல்லி நானுமே சொல்லியிருக்கேன். அத இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு தான் நானும் அத்தையும் அவ வீட்டுக்கு கிளம்பணும். ஆனா அதுக்குள்ள நீங்க தான் வேண்டாம் வந்து வேண்டாம். அவ விஷயத்துல நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் ஏத்துக்கிறதா இல்ல. எனக்கு அவ வேண்டாமா. அவ என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சவ. அவ அந்த கோவம் என்னைக்கு என்னை விட்டு போகாதுமா. நான் உங்ககிட்ட வேற என்னமா சொல்றேன்? எனக்கு பிடிக்காதவங்களை போய் பார்க்கறதையும் பேசுறதையும் தானே நிறுத்த சொல்றேன். ஏம்மா, இந்த மாமாக்காக நீ அதை கூட செய்ய மாட்டியா? இத பாருமா, உனக்கு என்ன வேணாலும் கேளு. நகை வேணுமா, இல்ல புது Dress வேணுமா, இல்ல எங்கேயா டூர் போகணுமா, என்ன வேணாலும் கேளுமா. நீ கேட்கிற எல்லாத்தையும் நான் செய்ய சொல்றேன். ஆனா நீயும் அத்தையும் எனக்கு பிடிக்காதது மட்டும் செய்யாதீங்க. இத பாருமா, நீ இந்த குடும்பத்தோட வாரிச வயித்துல சுமந்துகிட்டு இருக்கம்மா. வீணா அடுத்தவங்களுக்காக கவலைப்பட்டு உன் ஆரோக்கியத்தையும் குழந்தை ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்காதம்மா. எனக்கு அதுதான்மா முக்கியம் இப்போ. சரி, நீ ரெஸ்ட் எடுமா. யாழினி, வருத்தப்படாத. வார்த்தைக்கு வார்த்தை வாரிசு வாரிசுன்னு சொல்ற மனுஷனுக்கு அந்த வாரிச கொடுக்க போறவளே இனியாதான்னு தெரியல. கடவுளே, இந்த பிரச்சனைய நீதான் நல்லபடியா முடிக்கணும். சார், எஜுபாஷ், அவங்க தானே? ஆமாம் சார், அவங்க தான் சார். யாருக்குமே தெரியாம மாயாவை பத்தின தகவலை சேகரிக்கிறதுக்காக அவங்கள ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகே ஓகே, சரி, ஓகேவா, பேசுவோம் சார். வாங்க சார். சார் சார், இவங்க சர்வீஸ்ல இருந்த டைம்ல முக்கியமான ஆபரேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க சார். அது மட்டும் இல்லாம நிறைய என்கவுண்டர்ல இருந்திருக்காங்க சார். கரேஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க சார். ஓகே, இதுக்காகத்தான் ஆக்சுவலி காத்துட்டு இருந்தேன். சார், இவர் பேரு வீரசிங்கம், ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர். ஹலோ சார். ஹலோ சார். சார், இவர் பேரு போஸ் பாண்டி சார், ரிட்டையர்டு ஹெட் கான்ஸ்டபிள். பார்த்ததுல சந்தோஷம் சார். அவர் பேரு முத்துவேல் சார். உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம இப்போ எதுக்காக அசெம்பிள் ஆயிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டார்ல இல்லை சுபாஷ்? சார், சுபாஷ் சார் ஓரளவுக்கு சொல்லியிருக்கார் சார். ஓகே, டீட்டெயிலாக ப்ரீஃப் பண்ணுறேன். மாயான்னு ஒரு கிரிமினல். அவள் தான் இன்னைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவலியாக இருக்கா. அவள் முன்ன கிரிமினல் இல்லை, வெரி டேலண்டட் கேர்ள். உண்மை சொல்லணும்னா முன்ன அவள் என் ஃப்ரெண்டு. போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூலில் என் கூட தான் அவளும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா. பட் அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கை தசை மாறி போய் இப்போ பெரிய கிரிமினலாகவே மாறிட்டா. காசி, ஜெயிலர் சார் என்ன விஷயம்னு சொன்னாரா? அந்த கேன்சர் கைதி சிவனாண்டிய போட்டு தள்ளணும்னு சொன்னார் மேடம். அதானா மேடம்? அதேதான், பண்ணிடலாம்ல. அதெல்லாம் ஜுஜிபி மேட்டர் மேடம், ஈஸியா பண்ணிடலாம். டாக்டர், இவளுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பாருங்க ப்ளீஸ். போட்டு வாங்க. சரிங்க டாக்டர். வா. ஏய் வா. ஆமா. விடு. விடுடா. விடு. விடு. இவ்வளவு ஆவேசமான பொண்ணா சார்? ரொம்ப மோசமானவளா இருக்காளே சார். சார், இப்போ நாங்க என்ன சார் பண்ணணும்? அவ தப்பிச்சு போயிருக்காளே தவிர இன்னும் சென்னையில தான் இருக்கா. ஆனா எங்க தங்கி இருக்கா, என்ன பண்றா, அவ கூட்டாளிங்க யாரு, அப்படி எந்த விஷயமும் தெரியல. ஆனா அவ கழுகு மாதிரி இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கா, அது நல்லா தெரியுது. அவளை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். சார், எங்களோட வேலை என்ன சார்? அந்த மாயா மறைஞ்சிருந்தாலும் அடிக்கடி சில இடத்துக்கு வந்துட்டு போறான்னு தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. அவ வீட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போறா.
கேகே நகர்ல அவ அக்கவுண்ட் ஒன்று இருக்கிற பேங்க் இருக்கு, அங்கேயும் சில சமயம் வந்துட்டு போறா. அது போக ஒரு ஜிம்முக்கும் ஒரு பியூட்டி பார்லருக்கும் வந்துட்டு போறா. அது ரெண்டும் பக்கத்துல தான் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷத்துல அந்த இடத்துல மறைஞ்சிருங்க. அவ எப்போ அந்த இடத்துக்கு வந்தாலும் உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. ஓகே சார். ஓகே சார், கண்டிப்பா நாங்க சொல்றோம் சார். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.